தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். அரசியல் வரலாறு தெரியாமல் பேசி வரும் அண்ணாமலையை பிரதமர் நரேந்திர மோடி கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பாஜக 39 இடங்களில் வெற்றி பெறும் என்று அந்த கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கூறி வருகிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்கள் வீடு என அண்ணாமலை பேசி வருகிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும் போது அவர் மாணவராக இருந்திருப்பார். வட மாநிலங்களில் மட்டுமே இருந்து வந்த பாஜகவை 1998ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலின் போது தென் மாநிலத்திற்கு அழைத்து வந்து கூட்டணி வைத்தவர் ஜெயலலிதா. அப்போதைய பாஜக தலைவர் வாஜ்பாய், அத்வானி இருவரையும் சென்னை மெரினா கடற்கரைக்கு அழைத்து வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கிய தலைவர்களில் முக்கியமானவராக இருந்தவர் ஜெயலலிதா. தன்னை முன்னிலைப்படுத்தி பாஜகவை பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை பேசி வருகிறார். அவருக்கு அரசியல் வரலாறு தெரியவில்லை. வாஜ்பாய் தலைமையில் பாஜக இருந்தபோது மோடி ஒரு தொண்டராகவோ அல்லது ஒரு மாநில தலைவராகவோ இருந்திருப்பார். வாஜ்பாயை வாழ்த்தி பேசிதான் மோடி அந்த இடத்திற்கு வந்திருக்க முடியும். ஆனால் அண்ணாமலை வாஜ்பாய் பற்றி பேசுவது இல்லை. மோடியை மட்டுமே புகழ்ந்து பேசி ஆதாயம் தேடி வருகிறார். பாஜக தலைவர்களை அண்ணாமலை களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். அண்ணாமலையை மோடி கட்டுப்படுத்த வேண்டும் என்று KP முனுசாமி வலியுறுத்தியுள்ளார்.